Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த பிம்பிள் ஆக்னி வந்துச்சுன்னா அந்த பம்பை வந்துட்டு மேக்கப் போட்டு எப்படி மறைக்கணும்? அந்த எப்பயுமே அந்த பம்ப்பு நமக்கு என்ன மார்க்ஸ் இருந்தாலும் ஃபேஸில் மறைக்கலாம். என்ன மார்க்ஸ் இருந்தாலுமே மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு மறைஞ்சிரும். காராக இருக்கட்டும் இல்லைன்னா டாட்டூ போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி வந்து என்ன ஹேக் யூஸ் பண்ணால் அது வந்து மேக்கப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் டோனில் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீலர் வந்து ஐப்ரோவுக்கு வந்து பவுடர் இல்லைனா வந்து க்ரீம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து மேக்கப்பில் தெரியக்கூடாது, இல்லைனா அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நான் வந்து ஈவன் டோன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கின்னு வந்து ரொம்ப பம்ப்பு அதிகமாக இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப ஓப்பன் போர்ஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு பிரைடல் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்? நீங்கள் சொன்னது தான், ஐப்ரோ த்ரெட் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஐப்ரோ த்ரெட் பண்ணணும். ஈவன் தோ ப்ரஷஸ் கூட வந்துட்டு இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. பட் மேக்கப்பில் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆயிலி ஸ்கின்னா இது சூட் ஆகும், இது சூட் ஆகாதுன்னு இருக்கும். பேசிக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், அழகாக மேக்கப் போட்டுடலாம். கான்டூர் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு கன்சீலராக இருக்கட்டும், ஒரு ஹைலைட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி அப்ளிகேட் பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே ஒவ்வொரு ப்ரஷஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும். ப்ரஷஸ் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். பேசிக்கான இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் டே டு டே லைஃப்லனா என்ன ஸ்கின் ப்ராடக்ட்ஸாக இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நியோசினமைட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேசிக்கான நமக்கு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது, அஃபோர்டபுள் பிராண்ட்ஸும் இருக்குது. அதை வச்சு கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண முடியும்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கும்? பட் மேக்ஸிமம் பிரைட்ஸுக்கு வந்து நாங்கள் ஹையன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையா. பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அனிதா மற்றும் அவங்களோட அம்மா வள்ளி. அவங்க வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு சிரிச்ச முகமாக அழகாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்டார்டிங் மேம், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வர்றப்போ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ப்ரொஃபஷன் வராங்க, ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு ஆர்ட். ஒருத்தங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு அவங்களோட முகத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள ரொம்ப அழகாக அவங்களோட பிக் டே அன்னைக்கு அவங்கள ரொம்ப அழகாக காட்டுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மேக்கப் அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலி காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் டைம்லேயே நான் பார்ட் டைம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கொஞ்சம் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அதில் போய் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு வந்து ஸ்கோப் இல்லையா, க்ரோத் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆஸ் அ ஃபீமேலுக்கு அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது, நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் வேறு பிஸ்னஸ் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா வந்து மேக்கப் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ நானே வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்களோட வெட்டிங்க்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீ இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணுற, நல்லா தான் பண்ணுற, செல்ஃபாக சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணிகிட்ருப்பேன், ஸோ எனக்கும் பண்ணி விடு வெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி முகூர்த்தத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க. அவங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்திருக்காங்க. பட் மார்னிங்க்கு அதிகமாக ஆகுது, நீ பண்ணி விடு. நான் ஃப்ரீயாக போய் பண்ணேன். பட் அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10,000 அந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒரு செஷனுக்கு.
பட் நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம், ஆனால் இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, போய் ஒரு பிரைடை வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு. நான் பாதி ஒர்க் பண்ணேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் முடித்தேன். இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணதுனால அது வந்து அதுக்கு ஓகே. அப்புறமா தான் நான் அது வந்து கிளாஸ் போய் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும், இதில் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு நான் ஆரம்பித்தேன். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நான். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்டில் அவ்வளோவா யாருமே இல்லை. ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்ததுனால நல்லாவே வந்து க்ரோத் இருந்துச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து எனக்கு ரீச் இருக்கிறனால இப்போ எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் நம்ம வந்து ப்ரைடல் ஆர்டர்ஸ் போயிட்டு தான் இருக்கோம். உங்கள் ப்ரொஃபஷன்னு வரப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து இதில் கிளாரிஃபை பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு யூடியூப் பார்த்து இல்லைனா மேக்கப் டுட்டோரியல் நிறைய விஷயங்கள் பார்த்தாங்கன்னா அவங்க பேசிக்காக ஒரு மேக்கப் வந்து கற்றுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனாலுமே சில டவுட்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த மார்க்குக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. அதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த பிம்பிள் ஆக்னி வந்துச்சுன்னா அந்த பம்பை வந்துட்டு மேக்கப் போட்டு எப்படி மறைக்கணும்? ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். ஆக்னி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கப்பில் மறைக்க முடியாது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்னி வந்துச்சுன்னா எனக்கு மேக்கப்பில் மறைச்சிருங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த எப்பயுமே அந்த பம்ப்பு நமக்கு என்ன மார்க்ஸ் இருந்தாலும் ஃபேஸில் மறைக்கலாம். என்ன மார்க்ஸ் இருந்தாலுமே மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு மறைஞ்சிரும். ஆனால் இந்த பம்ப்பு இப்போ ஆக்னினா எப்படி இருக்கும், கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்கின்லேருந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்கின்லேருந்து வெளியில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து மறைக்கிறது கஷ்டம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்காராக இருக்கட்டும் இல்லைன்னா டாட்டூ போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி வந்து என்ன ஹேக் யூஸ் பண்ணால் அதை வந்து மேக்கப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் டோனில் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும்? ஸோ இப்போ ஒரு ஸ்கார் இருக்குது, ரொம்ப வந்து டாட்டூலாம் இருக்குன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீலர் வந்து நல்ல திக்கான கன்சிலர் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மல் கன்சிலர் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்க்கு, லிக்விட் கன்சிலர்னால் அதை வச்சு உங்களால் அந்த ஹெவியான மார்க்ஸை கவர் பண்ண முடியாது. ஸோ க்ரைலானில் வந்து டர்மான்ட்டு ஒரு பேலட் இருக்குது. ஸோ அந்த பேலட் வந்து நல்ல திக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரொம்ப ஸ்கார் இருக்கிறது, ரொம்ப தழும்பு இல்லை வேறு ஏதாவது இந்த இது பண்ணியிருக்காங்க, டாட்டூ போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அந்த டர்மா கன்சிலர் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே காம்பேக்ட் போட்டாலே உங்களுக்கு நல்ல கவரேஜ் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நிறைய பேருக்கு இந்த த்ரெட்டிங் பண்ணுறதுக்குலாம் பிடிக்காது. அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ஐதர் லேசியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்துட்டு அவங்களோட ஐப்ரோஸை வந்து இன்னும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டணும்னா என்ன பண்ணணும்? இப்போ த்ரெட்டிங் பண்ணல அப்படின்னாலே கண்டிப்பாக ஐப்ரோஸ் அன்ஈவனாக தான் இருக்கும். அது வந்து அந்த நல்ல ஒரு நமக்கு அந்த லுக் வந்து எடுத்து காட்டாது. மேக்கப் பண்ணாலும் சரி, நார்மலாக இருந்தாலுமே நம்ம த்ரெட்டிங் பண்ணால் தான் ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி பண்ணலை அப்படின்னா ஈவன் நம்ம வந்து அந்த ஐப்ரோ இது இருக்கு இல்லையா, ஐப்ரோ பென்சிலுக்கு பதிலாக ஐப்ரோவுக்கு வந்து பவுடர் இல்லைனா வந்து க்ரீம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டர்மா கன்சிலர் இல்லை சூப்பரா கன்சிலர் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை கவர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாமையே உங்களுக்கு ஷேப்பாக தெரியும். அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ வந்து ஐதர் கிளாசி ஃபினிஷ் வேணும் இல்லைனா மேட் ஃபினிஷ் வேணும், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு நிறைய வந்து ஃபேஸ்ன்னு வரப்போ டெக்ஸ்சர்டாக தான் நிறைய பேருக்கு ஃபேஸ் இருக்கும்ல. ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து மேக்கப்பில் தெரியக்கூடாது, இல்லைனா அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நான் வந்து ஈவன் டோன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப இந்த ஓப்பன் போஸ் அதிகமாக இருக்கிறது, நான் சொன்னது தான் ஆல்ரெடி, பிம்பிள்ஸ் எப்படி வந்து ஸ்கின்னை விட வெளியில் இருக்கோ அது மாதிரி ஓப்பன் போஸ் வந்து ஸ்கின்னோட நல்லா உள்ளே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன்றது ஒரு லிக்விட் பேஸ் தான். ஸோ அதை போடும்போது அது ஸ்கின்னோட இருக்கிற டெக்ஸ்சரை மட்டும்தான் கவர் பண்ணும். இப்போ ஸ்கின்னோட ஏதாவது மார்க்ஸ் இருக்குது, இப்போ டச் பண்ணும்போது அது ஸ்கின்லேயே தான் இருக்குது. அந்த மார்க்ஸ் எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். பட் ஸ்கின்னு வந்து ரொம்ப பம்ப்பு அதிகமாக இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப ஓப்பன் போஸ் இருக்குன்னா அது வந்து ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து அதை லைட்டாக கவர் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ரொம்ப அந்த கிளாஸி லுக் போடாமல், ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் அந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் நல்லா சட்டிலாகவே காமிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து தெரியாது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில். நீங்கள் அந்த ஏரியாவை ரொம்ப ஹைலைட் பண்ண அது இன்னும் எடுத்து காட்டும். நார்மலாக இருக்கிறது தெரியாமல் நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறது இன்னும் எடுத்து காட்டிடும் அது. வென் வந்துட்டு பிரைடல் மேக்கப்னு வரப்போ இந்த பிரைடல் ப்ரிப்பரேஷன்னே ஒன்று இருக்கும். அவங்க ஸ்கின்காக இருக்கட்டும், ஃபேஸ்க்காக இருக்கட்டும், ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கள்ல. ஒரு பிரைடல் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்னது தான், ஐப்ரோ த்ரெட் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஐப்ரோ த்ரெட் பண்ணணும்.
அது அட்லீஸ்ட் அது நம்ம வெட்டிங்காவது பண்ணணும். யூசுவலாக பண்ணலனாலும் வெட்டிங்க்கு கண்டிப்பாக பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறது அதையும் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலனாலும் நாங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணும்போது ஈவனாக தெரியும். இல்லைனா எங்கெல்லாம் ஹேர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பிளாக்காக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது ஈவனாக இருக்காது மேக்கப்பு. நம்ம தப்பாக மேக்கப் பண்ண மாதிரி காமிச்சிரும் அவங்களுக்கு ஃபேஸில் ஹேர் இருந்ததுன்னா. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாம் என்ன இங்கே லிப்ஸ்க்கு மேலெல்லாம் பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே அப்பர் லிப்ஸ் ஹேரு ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து ஒரு ஃபேஷியல் எடுத்துக்க சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி காலையில் போய் எடுக்கிறது, ஈவினிங் ரிசப்ஷன்னா காலையில் போகிறது, இல்லை முன்னாடி நாள் இந்த மாதிரி போகும்போது சடனாக ஏதாவது ஒரு அலர்ஜி ரியாக்ட் ஆகிடுச்சு, இல்லை நம்ம உடனே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸில் போடுறோம் அப்படின்னா அது ஒத்துக்காது. ஃபேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். மேக்கப்புமே வந்து கெமிக்கல் தான் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்வோம்னா ஒரு 3 டேஸ் முன்னாடியே பண்ணிவிடுங்கன்னு தான் சொல்வோம். ஸோ அப்போ ஃபேஸ் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு லுக்கு. அண்ட் நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் மிஸ்டேக்குனா நிறைய பண்ணுவாங்க. ஆனால் மேக்கப் போடுறப்போ நிறைய பேர் செல்ஃப் மேக்கப் போட்டுக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள் மிஸ்டேக்குனா பண்ணுவாங்க, இல்லைன்னா அது ப்ராப்பர் அப்ளிகேஷனே இருக்காது. ஸோ ஒவ்வொரு அண்ட் ஈவன் தோ ப்ரஷஸ் கூட வந்துட்டு இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரஷ் அண்ட் அதோட அப்ளிகேஷன் டைப் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் இதை இப்படி தான் அப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னது? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல யூடியூப் பார்த்து பண்ணுறாங்க, செல்ஃபாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்லையா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆன்லைன் இந்த ரீல்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க டீட்டெயிலாக. அந்த லுக்குக்கு அவங்க என்ன ப்ரஷ் போடுறாங்க, அந்த லுக்குக்கு அவங்க என்ன ப்ராடக்ட் போடுறாங்க அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் மேக்கப்பில் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆயிலி ஸ்கின்னா இது சூட் ஆகும், இது சூட் ஆகாதுன்னு இருக்கும். ட்ரை ஸ்கின்னா இது தான் செட் ஆகும்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அதை லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ நிறைய பிரைட்ஸ் இப்போல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஈவெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அவங்களுக்கு அதை ப்ராப்பராக பண்ண தெரியாமல் அது ஃப்ளாப் ஆகிறதும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து க்ரே ஆகிறது, கொஞ்ச நேரத்தில் வந்து ரிமூவ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வெட்டிங் வந்து நல்லா ஒரு அந்த லுக் வந்து அவங்களுக்கு மெமரபிளாக இருக்கும். அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கேரி பண்ணணும். ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் அழகாக தெரியிருக்கோ, இல்லை வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரியோ, இல்லை வந்து கொஞ்சம் எல்லாருமே இப்போ மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதும், அழகாக மேக்கப் போட்டுடலாம். ஸோ இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்க்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போகிறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸே போதும். நீங்கள் மெயினாக நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பே போடலன்னா கூட நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது, லிப்ஸ்டிக் போடுறது, மஸ்காரா அண்ட் ஐலைனர் வைக்கிறது, இது மட்டும் பண்ணாலே நம்ம ஃபேஸ் நல்லா அழகாக காட்டும். ஸோ இதை தாண்டி நமக்கு ரொம்ப வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, எங்கேயாவது மார்க்ஸ் இருக்குன்னா அதை மட்டும் கன்சீலர் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம காம்பேக்ட் பவுடர் போட்டாலே போதும். இது தாண்டி நம்ம ஃபவுண்டேஷன் போடணும், இது பண்ணணும், காண்டூர் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இதெல்லாம் ஃப்ளாஸ் எல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு அழகாக ஒரு காம்பேக்ட் போட்டுட்டு ஐப்ரோ, ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டாலே அழகாக இருக்கும். காஜல் வைக்கிறீங்கன்னா காஜல் வச்சுக்கலாம். இதுவே வந்து போதும். இதை மட்டும் தான் நம்ம எப்பயுமே கேரி பண்ணுவோம். ஸோ லிப்ஸ்டிக் கண்டிப்பாக இருக்கணும், டச்சப் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் வேணும்னா இது மட்டும் கேரி பண்ணாலே போதும். இதை தாண்டி நான் ஃபுல் மேக்கப் பண்ணுவேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஷேடில் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு வரப்போ நிறைய பேர் யோசிக்கிறது வந்து நம்ம எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் ஒரு ரொம்ப ஹை அண்ட் பிராண்ட்ஸ் வாங்கினோன்னா தான் அந்த லுக் வந்து பயங்கரமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் மேக்கப் லுக் அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து பேசிக்கான நமக்கு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது, அஃபோர்டபுள் பிராண்ட்ஸும் இருக்குது. அதை வச்சு கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண முடியும்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கும்? இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப ஹை எண்டாக போனால் தான் மேக்கப் நல்லா இருக்கும்னு கிடையாது. அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லேயே மேக்கப் நல்லா பண்ணலாம். பட் மேக்ஸிமம் பிரைட்ஸுக்கு வந்து நாங்கள் ஹை அண்ட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்டாக தான் இருக்கும். அது இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா கொஞ்சம் ஸ்டே அதிகமாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஸ்டேவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
பிஏசி நல்லாயிருக்கும், ஃபார்வர் 52 நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நைக்கா ப்ராடக்ட்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஒரு வெளியில் போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம செல்ஃபுக்கு பண்ணிக்கிறோம், இல்லைன்னா வந்துட்டு பிரைட்ஸ் மேடுக்கு பண்ணுறோம், அவங்க ரொம்ப பேக்கேஜ் கம்மியாக பே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு என்ன மேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் நம்ம கொடுக்கலாம். இதுவே வந்து ஒரு பிரைடுக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்ம பண்ணுற டெக்னிக்கில் தான் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு நீங்கள் டெக்னிக்கல் வரப்போ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்டராக இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும், ஒரு கன்சீலராக இருக்கட்டும், ஒரு ஹைலைட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி அப்ளிகேட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொசீஜர் என்னென்னா, நான் ப்ரஷ்லேயும் யூஸ் பண்ணுவேன், பிளெண்டரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் ஒன்லி ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஃபவுண்டேஷனை அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு செட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே ஒவ்வொரு ப்ரஷஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும், ப்ரஷஸ் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஹைலைட்டர் நிறைய பேர் இந்த ஃபேன் ப்ரஷ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி இருக்குமே, ஆமாம், ஃபேன் மாதிரி இருக்கும், அது ஃபேன் ப்ரஷ்னே சொல்லுவாங்க. பட் அது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து லேர்ன் பண்ணது கண்ணன் ராஜமாணிக்கம் சார் சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து. அவர் எங்களுக்கு டீச் பண்ணது என்னென்னா அந்த ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நேச்சுரலாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஹைலைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபேன் ப்ரஷ்ஷில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி லைன் மாதிரி தெரியும், அந்த ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னே நேச்சுரல் க்ளோவாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது, ஒரு ஸ்டெப்புக்குமே இதை ஃபாலோ பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த மேக்கப்பையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களோட பிரைட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஒரு ஸ்கின் கேர் அட்வைஸ் கொடுக்கணும், இல்லை இந்த ரொட்டீன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேசிக்கான இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணும் டே டு டே லைஃப்லனா என்ன ஸ்கின் ப்ராடக்ட்ஸாக இருக்கும்? அது ரெகுலராக அவங்க சிடிஎம் பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது எப்பயுமே ஸ்கின் வந்து கிளென்ஸ் பண்ணுறது. இப்போது மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க நைட்டு அப்படின்னா டபுள் கிளென்சிங் பண்ணணும். மேக்கப் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் தூங்க போகணும். ஸோ மேக்கப்போடையே தூங்கினாங்க அப்படின்னா அது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேஸ் கண்டிப்பாக டேன் ஆகுறது இந்த மாதிரி ஆகும். ஸோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸோ பிரைட் டு பி நிறைய தண்ணி குடிக்கணும், ஸ்கின்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எங்ககிட்ட முன்னாடியே புக் பண்ணுறாங்கன்னா நான் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வெளியில் போனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க போவாங்க ஷாப்பிங் அது இதுன்ட்டு. ஸோ ஃபேஸ் கவர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா சன்ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே தான் வந்துட்டு பேசிக்காக எல்லாருக்குமே வந்து பிரைடாக இருக்காங்களோ இல்லையோ, உங்கள் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணுன்னா இதே ரொட்டீன் தானே? ஆமாம். எஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சொல்யூஷன்ஸு அதெல்லாம் பீலிங் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா நல்லது. இந்த ஆன்லைனில் பார்த்து நான் எல்லாருக்கும் செட் ஆகிறது நமக்கு செட் ஆகாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நியோசினமைடு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா அதுவும் வெட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். என் ஸ்கின்னு நல்லா ஆகணும், எனக்கு நல்லா க்ளோ ஆகணும், நல்லா பிரைட் ஆகணும்ன்ட்டு அந்த ஒரு 10 days 15 days முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆன்லைனில் பார்க்குறது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட் ஒரு 10-15 இது வாங்கி வச்சுட்டு ஒரே நாளில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணும் போது அது ஒரு சிலருக்கு சூட் ஆகாமல் அது அலர்ஜி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரைட் நாங்கள் பார்த்துருக்கோம். கேட்டால் என்ன ரீசன்னு கேட்டால் நான் ப்ராடக்ட் புதுசாக யூஸ் பண்ணேன், ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும்னு சொல்லி யூஸ் பண்ணேன், இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நிறைய அந்த தோல்லாம் ரொம்ப உறிஞ்சு வரும். நம்ம பண்ணுற மேக்கப்பே ஸ்கின்ல செட் ஆகாது, ஸ்கின் அப்படியே பீல் ஆகி வரும். கேட்டால் நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணேன் அப்படின்வாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய பிரைட் ஸ்கின்னை சொல்வேன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், பட் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்வேன். புதுசாக இப்போ தான் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறேன்னா வெட்டிங் இருக்கப்போ அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேணால் வெட்டிங் முடிச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் வந்து 5 BHK டூப்ளெக்ஸ் வில்லா, அதுக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது உங்களால் எப்படி முடிஞ்சுது அப்படின்ற கொஸ்டின். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே மைண்ட் செட் என்னென்னா, ஒரு பொண்ணால் இதெல்லாம் முடியாது
அதுவும் தனியாக நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க? அப்படி தான் எல்லாரோட கொஷினுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 வீடியோ போட்டாலே எல்லாம் வந்து இது பண்ணிடுங்க, மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நாங்களும் ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அப்போ நான் ரொம்ப ஆசைப்படுவேன், நம்ம வந்து தனி ரூம்பு நம்மளுக்கு இருக்கணும், அதே மாதிரி உள்ள படி வச்சுருக்கணும். என் மைண்ட்ஸில் தான் இருக்கும். என் பொண்ணுகிட்ட கூட நான் சொன்னதில்லை. அது ரொம்ப நான் டிவிலாம் பார்ப்பேன். டிவிலாம் இந்த மாதிரிலாம் நம்மளாம் இருப்போமா, இருக்க முடியுமா, நம்மளாலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி வந்து எங்கள் பொண்ணு என்கிட்ட சொன்னதில்லை இதுமாரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு இன்ஜினியரிங் படித்தா அது நல்ல சம்பளம், மேக்கப்பில் போய் என்ன வரும், கம்மியாக தான் வரும், எப்பயாவது ஒன்று தானே வரும். நான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பண்ணிவிட்டு சாதிச்சு இந்த நிலைமையில் வந்து இன்றைக்கி இருக்காங்க. அந்த சந்தோஷம் அப்படியே வந்து உங்க முகத்திலேயே உங்க சிரிப்புலயே நல்லா தெரியுது. சந்தோஷமா இருக்கு எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.